பெருமானை துதிக்க வேண்டும். ஏனென்றால் முதல் கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு சுபகாரியத்தாலும் விநாயக பெருமானை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஓ அம்மாத்த விநாயக, துர்காத்த விநாயக, பீமத்த விநாயக, தேகத விநாயக, உத்தர விநாயக, பச்சமல விநாயக, சித்தி விநாயக, பிரம்மத்த விநாயக, சோழ விநாயக, சரகல விநாயக, உப்பண்ட விநாயக, உப்பண்ட விநாயக, கஜமத விநாயக, வடகாலிக்கு முகநோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசம் கணபதி கணபதி பக்கத்தொண்ட கணபதி ஏகம கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்ரநாத கணபதி ஜெகநாத கணபதி மகோத்திர கணபதி. விநாயகர் பெருமான் துதித்து விட்டோம். இப்போது அந்த கன்னியம்மனை துதிக்க வேண்டும். கோலவீரியம்மா, ராஜகாளியம்மா, பாலயத்தாயம்மா, பங்காரு மாரியம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளி, முண்டக்கண்ணியம்மா, எங்க செல்லி குங்கும போதையில் முச்சல நீராடி சில்லூர தேவாடி சிங்காரபு அன்னை விசாலத்தி சங்கமவர் பாச்சி சுந்தரணி சௌந்தரமாலி அள்ளியம்மா, எங்க தெல்லியம்மா, எங்க பொல்லியம்மா, எங்க வள்ளியம்மா, அங்காளம்மா, அங்காளம்மா, அறிவிப்பட்டம்மா, அரிசப்பட்டம்மா, அரி ஒய்யாரி சம்பாரி குமாரி சிங்காரி ஒய்யாரி சம்பாரி நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீலிஷா, தடுக்கலிஷா. நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீலிஷா, தடுக்கலிஷா. காதல போட கமலுக்கு வாங்கி கொடுக்கலையே, கமல போட மூஞ்சி கேட்ட வாங்கி கொடுக்கலையே. முருகப்பெருமான் பாடல். கடனியப்பா நாடகடனியப்பா உலக புகழ்பெற்ற கேபி சுந்தரவன் பாடிய பாட்டா நம்ம பழனியப்பன் பாடுகிறேன், கேடியப்பன் பாடுகிறேன். மாத்திட்டாங்க நான் பாட்டா நம்ம தெரியும். உன் சாமியே அப்பா, உன் சாமியே சரவணா அப்பா, ஓம் அருவமான பெரியரே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பழச்சக்தி, 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 ஓம் சக்தி, ஓம் அதிபர சூரியே, வெற்றி வேலுரனுக்கா போய்தா போய்தா. ஹலோ ஹலோ மண்டவன் அச்சிஷ்டமதே இயேசு கத்தின் மாதாவி பிதா பரிசுத்தமாவின் பெயராலியாம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதாக, ஆண்டவர் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you, God bless you. ஆண்டவர் நல்ல கேள்வி. நீ எப்படி முடிவியோ அந்த வைக்க போகும். ஏய் டேய் ஆச்சாரப்படியே டேய் அவதாரமே, நான் சிவபெருமானை வணங்குறேன், எனக்கு சீடனா இருக்கிற நீ எத்தனை கடவுளை வணங்குற? அது ஒரு கடவுளோட முறையோட வணங்குற. எப்ப பாரு ஓம் நம சிவாய, ஓம் சோமு மகாதேவன், எப்ப பாரு ஒரே தெய்வத்தை வணங்க கூடாதுங்க, எல்லா தெய்வத்தை வணங்கணுங்க. எல்லா தெய்வத்தை வணங்கினாதான் ஒரு தெய்வம் ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றும். சும்மா எப்ப பாரு அப்போ ஒரே தெய்வம் பண்ணி ஆபத்து நேரத்துல ஒருத்தர் கூப்பிட்டாதான் நம்ம பேருக்கு கூப்பிடுறாங்களேன்னு காதல் விழுந்தா ஓடி வந்து காப்பாற்றுவாங்க. முச்சானுங்க சடுக்கோன்னு சொல்லுறாங்க, 10 பேர் கூப்பிட்டாங்க, யார் வருவாங்க? ஏன் வர மாட்டாங்க? அவங்க கூப்பிடுறாங்க. அது போய் இப்ப பங்காளி ஒரு ஆள் அடி வாங்குறாங்க, பங்காளி மொத்த பேர் சும்மா இருக்காங்களா? மொத்த பேர் ஓடிடலாம். அது மாதிரி எல்லா தெய்வம் ஒரு எனக்கு. ஆமா சரி, எந்த பாட்டுல காதலிச்ச பொண்ணு பேர் மோனிதன் சம்மன் பாட்டு? நான் கானா பாடுறதா, நான் எவ்வளோ போய் தெரியாது. ஆமா கணபதி கணபதி வந்தா. ஆமா ஏய் கணபதி பண்றாடே, கடவுள் சாபம் கொடுத்துருந்தா உனக்கு சாபம் கொடுக்கணும். வணங்குறான்னா எல்லா பாடும் எவ்வளோ அழகா தானே மொத்தத்துக்கு போடுறேன். என் கால் மேல தான் போட்டு சொல்லிட்டா பூஜை பொருள மண்ணு போட்ட மாதிரி போட்டேன். பொங்கலுக்கு போய் அப்படியே சென்னுட்டு ஓடிக்கிறாங்க ஏரியாவில் போய் கஷ்டம் அம்மா கஷ்டம் அம்மா. அது முன்ன என்ன பண்ணுவாங்க, தூங்கி ஆனோடனே 6 மணிக்கு ஆனோடனே ஆம்பியா வேலைக்கு போவான், சாப்பாடு செஞ்சு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு
குழந்தை ஸ்கூல் போவோம். அந்த ஸ்கூல் போகிறது குழந்தை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு 10 மணி ஏறி வழி இறங்குவோம். ஆனால் இப்போ கிட்ட அப்படி இல்லை. 6 மணிக்கு போட்டோ தர்றாங்க. போட்டோ தூங்கி அந்த மூஞ்சி கழுவுறது இல்லை, தலைவாரத்து இல்லை. அந்த பேய் தலை போட்டுங்க போட்டோ வச்சுட்டு ஆல்ரெடி போஸ்ட் கொடுக்கும்போது பார்க்கணும். உனக்கு கடப்பாடு குச்சிடு, உனக்கு பானையில் குச்சிடு. அதுக்கப்புறம் 10 மணி வீட்டுக்கு வந்து சிங்காச்சின்னு ஏறி உள்ள 11 மணிக்கு இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. 6 மணி தராது. இதில் வேறு 10 பேருக்கு ஒரு குரூப் வருது. குரூப் 4 குடும்பம் நாசமாக போச்சு. உட்காந்து மட்டும் நாங்கள் கதை பேசிட்டு எனக்கு முடியுமா இவன் இவன் அவளை வச்சுக்கிறாளா, அவள் இல்லை அவன் இவனை வச்சுக்கிறாளா, இதெல்லாம் சொல்றது இவன் எவனை வச்சுக்கிறான். என்ன பண்ணுறாங்க? நாங்கள் ஏறி போகணும். நீ மட்டும் போற முட்டாக்கி 2 பேரும் செய்றீங்க. மதுவனி செய்வோம். எல்லாம் ஏறி நீ மதுக்கு போற இடம் இல்லை, நாங்கள் மதுவனி செய்வோம். நான் எப்படி செய்யறேன்னு நாங்க மொத்த ஆட்டுக்கார வேலைக்கு வரேன். நாளைக்கு டீசல் நான் போடுறேன், மொத்த பேர் வந்து பார்த்துட்டு போடுவோம். வேற நான் தனி வந்து பார்க்கறேன். வாங்க 150 200 ரூபாய் சம்பளத்துக்கு ஆண்ட 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு போய் கொஞ்ச நாள் பேசினா என்ன உங்களுக்கு புரியுது. சம்மா வருமா பொழுதுமான யாருன்னா குடித்தாடு குடுக்குறியா நீதான் அவங்க கஷ்டப்பட்டு தூக்கி கொடுத்துடுறாங்களா, அப்படியா? அவங்க சம்பாதிச்சு தூக்கி கொடுத்துடுறாங்களா? வேற எப்படியா? நாங்கள் மட்டுமே ஒயின் ஷாப்பில் நாங்கள் டெய்லி வரி கட்டியா 155 ரூபாய். நாங்கள் வரி கட்ட வந்தா கவர்மெண்ட்ல அட்டிக்காரன் 1000 ரூபாய் போடுறான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5000 போடுறான். டெய்லி வேலை போன மொத்தம் நாங்கள் கட்டுற பொண்ணுயாது. நாடு நிர்வாகம் பண்றது மொத்தமா கூப்பிடலாம் தான். ஆமா குடிக்கார கம்மியாட்டியா ஒயின் ஷாப் மொத்தம் மூடி வேண்டாம். அம்மா தாலி அத்துருவேன். எப்படியா ஒயின் ஷாப்னா உன் தாலி அத்துருவேன். கட்டு கட்டு ஒரு 1000 ஒயின் ஷாப் மூடுறதான் வேலை. ஒத்தர கூட நீ முன்னா நான் குக்கர் வச்சு மற்ற கேஸ் எல்லாம் வச்சுன்னு போகண்டா. பட்டை காய்ச்சின்னு போயிடும் போ. எனக்கு முன்ன அவசியம் இல்லை. ஆர்எஸ் காசு ஒன்று ஏன்னா குடிக்கிறீங்க குடிக்கார கம்மியாட்டியா கை கால் படிச்சால் போய் பட்டவை தசை படிப்பு தசை வலி முகத்து வர மணிக்குள்ளே வரணும். தீ கைத்தாங்க போடுறதுக்கு இருக்கிறது நிமிலி ஒயின்சா. போகுது ஆமா படுவா விடே. டேய் 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 எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உன்னை அப்படியே போய் போய் பேசிட்டேன். ஆனா மரியாதை பண்றேன். ஓரா காசுனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை மரியாதை. டேய் குடும்ப காண்டா என்ன பண்ணுவோம்? காபு குத்துருவேன். என்ன சாப்பிட்டு காபு குத்துருவேன். காகரியா சாப்பாடு காகரியா ஓவரா பேசுறேன். சம்பவம் வாங்கவா இவன் அரவுமே எனக்கு போக மாட்டோம். ஓ நீ போச்சா சாப்பிட்டா போச்சா ஏய் கரெக்ட் பண்ணாரு. ஏய் பேசிடு சாமி சாமி முடிச்சாரு போய் மண்டபிக்காரு. சாமி நான் செய்த தவறு குனிஞ்சு கும்பிட சாமி குடுப்போம். அந்த மாய வரும். சாமி இந்த பக்கம் நிக்குது அந்த பக்கம் கும்பிடுறேன். ஏய் ஏன் முட்டி போட வேணாடா. சாட்சி யார் வேற அதெல்லாம் செய்யாதா. என்ன முட்டி போட சொல்லிட்டு காசு நீ முட்டி போட்டு ஏய் ஏய் கல்யாணம் ஆகி போச்சா? எத்தனை பசங்க? 3 பொண்டாட்டி. 3 பொண்டாட்டி பசங்க பொண்டாட்டி முதல் பொண்டாட்டினா வந்தீங்க. நல்லா சொல்ல தெரியுமா? வர வாய் வரலையே. அந்த ஊம்புதாலே அடங்கோமா. ரெண்டாவது பொண்டாட்டி என்ன ஆகுது? மூணாவது பொண்டாட்டி 6 பசங்க சொல்லி யார் எத்தனை பெண் எத்தனை அவங்களுக்காகவே இந்த அரசு கம்பெனியாட்டி அந்த குழந்தைங்க எப்படி சாப்பாடு போடுறேன். அடிக்கிறவங்க தேவையா பையன்
உன்னை நினைச்சு குணப்படுத்தல அந்த குழந்தைகளை நினைச்சு குணப்படுத்துறேன் ஓ அப்படி ரொம்ப குணம் பெற வேண்டும் குணம் பெற வேண்டும் குணம் பெற வேண்டும் போய் மைக்கிட்டு போய் அம்மா சொல்லு அம்மா mấy cái anh nè cái kiếm gì vậy ê mấy cái anh nè mấy cái anh mình lấy chứ hả mama mấy cái anh mình nè அம்மா அப்பா ஹாய் தந்தை மாணிக்கு பிஎஸ்கோப்பு பள்ளிக்கூடத்துக்கு ஓய்வு வாய் வந்து உயிர் தப்பு வந்து பாரு எட்ட பாரு ஜென்மத்தடே கொஞ்ச நேரம் ஐயா எங்களுக்குலாம் கூட மாலை போட்டாயா சபரிமலைக்கு இப்பதான் ஆயிடுச்சுமா போறாங்க மாலை பட்டா ஒழுங்குறவங்க போய் போட்டு வந்துருக்காங்க அவரு உள்ள போட்டு மட்டும் வரும் அவரு மட்டும் தாழ்வு போட்டு அடிச்சு கொடுத்தாங்க என்ன போக பண்ணா மஞ்ச மாதான் போடுவாங்க பெரியாய் மாரி இருப்பாரு இல்ல பெரியாய் மாரி இது கடவுள் மாரி இருக்கு என்ன பண்றது நண்டை வச்சு ஊத்துறப்பா அப்ப தெரியா போச்சு ஒச்சினா பண்ண போறா ஒச்சினா பண்ண போறா ஒச்சி அப்புறம் தீவாத்திர காட்டிட்டு அப்புறம் குளிச்சு அது முன்னாடியே புடிச்சிட்டா என்ன பண்றாங்க கடல் வந்து கதுல புடிச்சிச்சுனா கடவுள் வரே வராது
அது நீங்க அந்த படுபாய் பாருங்க அந்த ஏத்துல சூடுதான் அழிச்சுட்டானே நாளைக்கு போற ஊர்ல போய் சும்மா கல்பு கேட்டுமா ஏத்தனமா ஆயிடுச்சுமா அது போய் வச்சு போன ஊர்ல ஒரு மாலைக்கு மேல கொடுக்கல. ஆமா, கல்யாணம் பண்றதுக்கு ஒரே மாலை மாத்தின்னு வந்தேன். ஆமா, குட்ட மாலை கேட்டு போன நாளைக்கு போன ஊர்ல மாலை வருமா? அது எடுத்து வச்சுக்கலாம். என்ன கட்டிட்டா? அது இல்லைங்க தேங்காய் ரெண்டோட தூத்துல உடச்சு போட்டாங்க படுபாய். நான் வரேன்னு தெரிஞ்சா மாலை ஆர்டர் பண்ணாங்க தெரியுமா? அதுவும் பாருங்க நீங்க நம்ம செட்டியார் முடிஞ்சிருந்தா ஒழுங்கா வந்துக்கிறான் நீங்க. மாலை கம்பெனிக்கே டவுட்டா தாங்க ஒரு ஆம்பளை மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒண்ணுன்னா போச்சா அது எடுப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவன் தவுச்சு போட்டா அது ஒண்ணுதான் சும்மா கோவம் வரணும். ஆரம்பத்துல பட்டு வேலை ஆடிங்கல்ல, என்ன பண்றது? அதனால மாலை போட்டா ஒரு குடும்பம் உண்டா போடுவாங்க. ராஜா டிஸ்ட்ரிக்ட் எலிமிச்சு மாதிரி சுத்தி போடுவாங்க. நீ என்ன வாழைப்பழத்தை சுத்தி போட்டுக்கிற? எலுமிச்சை மயில நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கல வெயில் நேரத்துல வாழைப்பழத்துல ஜூஸ் போட முடியுமா? என்ன பெருமா சொல்றா? அண்ணா வாழைப்பழத்தை போட்டா ஏங்க ராஜா அப்படிதான் வாழைப்பழத்தை போட்டேன். இந்த லைட் போடுற நடக்கிறத போட்டு போட்டேன். காலை வச்சு மைக்கு விடணும் கால் வச்சு அவங்க எல்லாரும் அண்ணா தந்தை எனக்கு சீடனாக இருந்தார். அவர் இருந்த பிறகு அவருடைய நினைவாகவே உன்னை நான் சீடனாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீ செய்கிற பூஜை ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்கு ஏறியாகாது. ஒரு காலத்தில் ஒரு தந்தை பூஜை செய்யும் பொழுது மெய் உருகி சிவபெருமானை காட்சி கொடுத்தார். அவரிடத்தில் எனக்கு பசி என்பது வரக்கூடாது வரத்தை கேட்டு அவரோ அதோ பார்த்த மாமரத்தில் ஒரு மாங்கனி பழுத்தோம். அது பொன்னிறமாக இருக்கு. அந்த மாங்கனி பழுத்து குடித்தால் 12 ஆண்டுகள் பசி என்பது வராது. ஆண்டவரை தொழுவதை கண்ணிட்டு பார்த்தால் மாங்கனி பழுத்திருக்கும். அந்த மாங்கனி பழுத்து குடிப்பேன். இப்படியே இருந்து வருகிறோம். பார்த்தாயா மாங்கனி பழுத்திருக்கிறது. நான் சென்று நீரோடையில் நீராடி விட்டு வருகிறேன். அதுவரை மாங்கனி எவனும் பறிக்காமல் காவல்